காஸ்ட் ஷீட்ல சம் நம்பர் 35 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். The following data relates to the manufacture of a product during the month of April 2004. ஓகே, சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மள காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அந்த அமௌண்ட் எல்லாமே டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளே கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு காஸ்ட் ஷீட்டில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. ஸோ அதை நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூமில் போட்டுடலாம். அது கூட நம்ம டேரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24,000 டேரக்ட் வேஜஸ். ஸோ ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ? 40,000 ப்ளஸ் 24,000 64,000. இது கூட பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே மெஷின் ஹவர்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் மெஷின் ஹவர்ஸோட ரேட் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 rupees கொடுத்துருக்காங்க அண்ட் மெஷின் ஹவர்ஸ் வந்து மொத்தமாக 4,000 ஹவர்ஸ் ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ நம்ம தான் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து மிஷின் ரன் பண்ணதுக்கான காஸ்ட் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு machine hours worked into hourly rate. ஓகேவா? machine hours worked பார்த்தீங்கன்னா 4,000 hours into per hour பார்த்தீங்கன்னா 2 rupees. ஓகேவா? 2 rupees per hour. ஸோ இப்போ 4,000 into 2 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 8,000 வரும். ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 8,000. ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரி ஓவரேஜ் வந்து நம்ம 8,000 போட்டுடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒர்க் காஸ்ட் 72,000. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜ் பாருங்கள் 5% ஆஃப் ஒர்க் காஸ்ட் தான். அதாவது ஒர்க் காஸ்ட் 72,000 இருக்கு இல்லையா, அதில் 5% வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ 72,000 இன்ட்டு 5% 3,600. ஸோ இப்போ ஒர்க் காஸ்ட் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜ் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிடும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் பாருங்கள் 0.75 பர் யூனிட். ஸோ 0.75 பர் யூனிட்னா மொத்தமாக எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? நம்ம 2,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு 0.75 கொடுக்குறோம். ஸோ 2,000 இன்ட்டு 0.75 1,500. ஸோ இப்போ வந்துட்டு இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் ஆட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 77,100. ஸோ இப்போ வந்து நமக்கு சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ 2,000 யூனிட்ஸ் இன்ட்டு ஒரு யூனிட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 40 rupees வச்சுருக்காங்க. ஸோ 2,000 இன்ட்டு 40 80,000. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 80,000 சேல்ஸில் நம்மளோட காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வரது 2,900 ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ total net profit for the month April 2004 equals to rupees 2,900. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்னொன்று போடணும். அதாவது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ யூனிட்ஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம பர் யூனிட்டுக்கான ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்குமே எல்லா காஸ்ட்டுக்குமே பர் யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 40,000 divided by 2,000 units. Number of units produced வந்து 2,000. So 2,000. ஓகேவா? ஸோ அதே போல் 24,000 divided by 2,000 எல்லாத்தையுமே நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது 64,000 divided by 2,000 32. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இல்லையான்னு நம்ம கிராஸ் செக்கும் பண்ணலாம். 20 + 12 பார்த்தீங்கன்னா 32 வரும். ஓகேவா? ஸோ 8,000 divided by 2,000 4. ஸோ 32 ப்ளஸ் பண்ணோன்னா 36 வரும். ஒன்று நீங்கள் 32 + 4ன்னு இப்படி 36ன்னு ஆட் பண்ணலாம். அப்படின்னா 72,000 டிவைடட் பை 2,000 பண்ணிங்கனாலும் 36 தான் வரும். ஓகேவா? அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரேஜ் 3,600 டிவைடட் பை 2,000 1.8. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 36 + 1.8 37.8. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் 1,500 டிவைடட் பை 2,000 0.75. So 37.8 plus 0.75 38.55. அடுத்தது ப்ராஃபிட் பர் யூனிட் 2,900 divided by 2,000 1.45. So 38.55 plus 1.45 is 40. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடலாம்.
அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.